வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எரர் ராங் அண்ட் ஈவில் அதனுடைய சினாப்சிஸ் சுருக்கத்தினுடைய இறுதி பகுதி பார்ட் 3 அதை பார்க்க போகின்றோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். படிப்படியாக எப்படி இந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் தோன்றுகின்றன, பரிணாமத்தில் உலகத்தினுடைய பரிணாமத்தில் எப்படி தோன்றுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் செஷன் ஃபுல்லா எப்படி பிழை, எப்படி நம்மளுடைய அந்த எரர் எப்படி வருது, நம்மளுடைய அடிப்படையில் சரியான நாலேஜ் இருந்தது அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ அடிப்படையில் நமக்கு எல்லாமே நம்ம இன்கான்ஷியன்ஸ் அதுலேருந்து வர்றதுனால இக்னோரன்ஸில் தான் இருக்கிறோம். நம்ம ஃபுல் நாலேஜ் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு நாலேஜ் சரியான முறையில் இல்லாதனால நம்மளுடைய எல்லாத்துலேயும் எரர் ப்ரோனா இருக்கு, பிழைகள் காணப்படுகின்றன. எப்படி பிழைகள்லாம் ஏற்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா பிழை அப்படிங்கிற நிலையிலேயே இருந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு சீரியஸா ஒரு விளைவை ஏற்படுத்தாது. ஆனா பிழையை தாண்டி வேற ஒரு விஷயமும் புகுகின்றது. அதனால்தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் தோன்றுகின்றன. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கின்றது என்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம உள்ளே செல்லலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Synopsis, Part 3. Following the error in our knowledge, the second condition or factor of the evolution intervenes. Along with the development of mind, there is also development of a mental individuality, which is egocentric. Observation, judgment, reason are all determined or affected by this mind personality. They are assimilated to the needs of the individuality and the ego. It results in error and falsehood. Sankhya psychology classifies 3 types of mental individuality. One is tamasic nature. It is governed by the principle of austerity and inertia. Another is rajasic, which has its main seat in the vital mind. It is of 2 kinds. One kind is defensive with violence and passion. It is assertive of its mental individuality. The other kind is enthusiastic for new things, passionate, insistent, impulsive. It is governed in its idea by truth and light. Sir, shall I continue third paragraph, sir? Sir, shall I continue third paragraph, sir? Yes, please. The sattvic intelligence is eager for knowledge. It is as open as it can be to new knowledge. It is careful to consider and verify and balance, to adjust and adapt to its view whatever confirms itself as truth. It is receiving all that it can assimilate and is skillful to build truth in a harmonious intellectual structure. Being the mental light, its light is limited. Therefore, it is unable to receive equally all truth and all knowledge. First error in knowledge. Error எப்படி வருது, எரர் எப்படி அவசியம்? through error மூலமாக தான் ட்ரையல் அண்ட் எரரில் வி லேர்ன். அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நாலேஜ் வந்த உடனே அதோட கூட இன்னொன்று வந்துடுது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி. மைண்ட் அப்படிங்கிறது வந்துடுது, மனதை ஒட்டின ஈகோ, அதுதான் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி. மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி எப்படின்னா
நம்ம என்ன செய்றோம்? நம்ம வந்து விஷயங்கள வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். உலகத்துல விஷயங்கள அப்சர்வ் பண்றோம். ஜட்ஜ்மென்ட் பண்றோம். கணிக்கின்றோம். அப்புறம் ரீசன் அவுட் பண்றோம். இது இப்படி இந்த காரணத்தினால நடக்குது. அப்படி ரீசன் அவுட் பண்றோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்ட் பர்சனாலிட்டி தான் டிசைட் பண்ணுது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தேவைகள், நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஈகோ அதன் அடிப்படையில் தான் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன. எல்லாமே என்னுடைய ஈகோ. இது மென்டல் ஈகோ சொல்றார். அடுத்தது வந்து லைஃப் ஈகோன்னு வருது. அதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் ஈகோ. இந்த மென்டல் ஈகோ வந்து அகைன் இட் இஸ் ரிசல்ட்டிங் இன் எரர் அண்ட் ஃபால்ஸ்ஹுட். இதுல பிழையும் வருது, பொய்மையெல்லாம் ஏன்னா எல்லாமே என்ன சுத்தி நடக்கும்பொழுது, எனக்கு அந்த ஃபுல் நாலேட்ஜ் கிடைக்கிறது இல்ல. அங்க பிழை வருது, பொய்மை வருது. அப்புறம் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா 3 வகையான மனிதர்கள நம்ம பார்க்கிறோம். சாங்கியா பிலாசபில 3 டைப்ஸ் ஆஃப் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி வந்து 3 விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, தமசிக் பர்சனாலிட்டி. தமசிக்னா அந்த இன்கான்ஷியன்ஸ்னோட நெருங்கிய தொடர்பு. அதனால தான் அங்க பார்த்தோம் அப்படின்னா, தெளிவற்ற தன்மை இருக்கும். ஒரு இனர்ஷியா மந்த நிலை காணப்படும். எதுக்குமே ஆர்வம் இருக்காது. எல்லாத்துலயும் ஒரு ஒரு மந்த நிலை. அதுதான் தமசிக் பர்சனாலிட்டீஸ். இதெல்லாம் நமக்குள்ளேயே பார்க்க முடியும். ஒரு சில சமயம் நம்ம இந்த 3 குணங்களும் நமக்குள்ளேயே மாறி, மாறி வருவத பார்க்க முடியும். சில பேருட்ட ஒவ்வொரு குணமும் டாமினன்ட்டா இருக்கும். இன்னொரு குணம் பார்த்தோம் அப்படின்னா, ரஜசிக் பர்சனாலிட்டி. அவங்களுடைய அது எங்க இருக்கும் அப்படின்னா, வைட்டல் மைண்ட். அதாவது மைண்ட் அசோசியேட்டட் வித் லைஃப் ஆக்டிவிட்டி அதுல இருக்கும். ரஜசிக் மைண்ட் அப்படிங்கிறத பகவான் ரஜசிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். அது 2 வகையா பகவான் கிளாசிஃபை பண்றார். ஒண்ணு வந்து ரொம்ப வயலண்டா இருக்கும். டிஃபென்சிவா இருக்கும். எல்லாத்துலயும் தீவிரமா இருக்கும். ரொம்ப அசர்ட்டிவா இருக்கும். எதெல்லாம் அதுக்கு அப்போஸ் பண்ணுதோ அதெல்லாம் எதிர்க்கும் அது. இது வந்து ஒ ஒரு ஒரு மாரி ஒரு டிஃபென்சிவ் டைப், வயலன்ட் டைப். இன்னொரு டைப் பார்த்தோம் அப்படின்னா, எந்தூசியாஸ்டிக் டைப். அதுதான் வந்து நெறைய விஷயங்கள சாதிக்க வைக்கும் நம்மள. உயர்ந்த விஷயங்களை நோக்கி ஆர்வமுடன் ஈடுபடுதல். இந்த ரஜசிக் இதுலயே இது வந்து பாசிட்டிவ் சைடு. இது ரொம்ப ப எ ஒரு 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 விஷயம், ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தீவிரமாக பாடுபடுதல். இதுல நம்ம உண்மை, ஒளி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் குடுப்போங்க. இது குடுக்கும். இதுக்கு இதெல்லாம் முக்கியமாக இடம்பெறும். எது இடம்பெறும்னா உண்மை, ஒளி. ப்ரீவியஸ் இதுல வந்து வெறும் ஒரு எண்ணத்த வந்து தீவிரமா, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அத வயலன்ட்டா என்ஃபோர்ஸ் பண்றது ப்ரீவியஸ் டைப். செகண்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு உண்மை ஒரு ஹையர் ட்ரூத்துக்காக பாடுபடுதல். 3வது இந்த சாத்விக் இன்டெலிஜென்ஸ். சாத்விக் இன்டெலிஜென்ஸ் எப்டின்னா, இது எல்லாமே பகவான் மென்டல் பெர்சனாலிட்டி பத்தி சொல்றார். ஒண்ணு தமசிக் மைண்ட், இன்னொன்னு ரஜசிக் மைண்ட், இன்னொன்னு சாத்விக் மைண்ட். சாத்விக் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈகர் ஃபார் நாலேட்ஜ். எப்பொழுதும் புதிய அறிவுக்காக அது எப்பொழுதுமே திறவாக இருக்கும். எல்லாத்தையும் அது உள்ள வாங்கிக்கும். உள்ள வாங்கி அது கேர்ஃபுல்லா வந்து பரிசீலனை செய்யும். எதையும் ரிஜெக்ட் பண்ணிடாது. எதெல்லாம் வந்து உண்மைக்கு ஒப்ப இருக்கின்றதோ அதை மாத்திரம் அது ஏற்றுக்கொள்ளும். உண்மைக்கு புறம்பாக இருக்கிறத அது தள்ளிவிடும். புறந்தள்ளிவிடும். எவையெல்லாம் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப உட்படுகின்றதோ அவை அனைத்தையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஒத்திசைவுடன் ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தும். ஆனா இது அப்படியெல்லாம் செயல்பட்டாலும் கூட மனதளவில் தான் இந்த செயல்பாடு இருக்கும். மைண்ட் அப்படிங்கிற ஒரு 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 லிமிட்டேஷனோட தான் இது செயல்படும். சாத்விக் மைண்ட் கூட மென்டல் ஃப்ரேம் ஒர்க் உள்ள தான் செயல்படுறதுனால அதனுடைய பகவான் என்ன சொல்றார், அது மென்டல் லைட் அப்படிங்கிறதுனால லைட் இஸ் லிமிட்டெட். மைண்ட் வந்து லிமிட்டெட். ஹியூமன் மைண்ட் இஸ் லிமிட்டெட். அதனால தான் வந்து எல்லா உண்மையும் இந்த ட்ரூத் அப்படிங்கிறது அப்சல்யூட் ட்ரூத், அப்சல்யூட் நாலேஜ் அது கிடைக்காது. அதுக்கு எல்லைக்குட்பட்ட விஷயங்களை உண்மை அப்படின்னு ஏத்துக்கும். பட் அப்சல்யூட் ட்ரூத், அப்சல்யூட் நாலேஜ் இந்த சாத்விக் மைண்டுக்கு கூட கிடைக்காது அப்படிங்கிறார். சம்டைம்ஸ் சாத்விக் மைண்டுக்கு ஈகோ கூட இருக்கும். சாத்விக் ஈகோ கூட இருக்கும் அப்படிங்கிறார்.
அடுத்தது போகலாம். Our mind consciousness is limited by personality, that is, tamasic, rajasic, sattvic. Our perception of truth is limited by mental temperament and preference. But it is evident that this condition is inevitably a source of error. It can at any moment be the cause of falsification of knowledge. This is in the field of knowledge. The same law appeals to our will and action. We create a wrong consciousness in us out of ignorance. It gives a wrong dynamic action to the contact of persons, things, happenings. Our surface being responds to our enlightened mental and vital suggestions, or it acts in accordance with the demands and impulsions of our ego. ஸோ மைண்ட் அளவில் பார்த்தோம். மைண்ட் அளவில் எப்படி நமக்கு நம்ம மென்டல் ஈகோ இருக்குது. இந்த மென்டல் ஈகோ வந்து ஈகோ சென்ட்ரிக்காக இருக்குது. மைண்ட் அளவுலையும் பார்த்தோம், 3 டைப்ஸ் பார்த்தோம். சாத்விக், ரஜசிக் அண்ட் தமசிக் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நம்மளுடைய நம்ம மனிதனுடைய மைண்ட் கான்ஷியஸ்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லிமிட்டட் பை இட்ஸ் ஓன் கேரக்டர். அது தமசிக் கேரக்டராக இருக்கலாம், ரஜசிக் கேரக்டராக இருக்கலாம், சாத்விக் கேரக்டராக இருக்கலாம். ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். ஸோ நம்மளால் வந்து அந்த உண்மையை வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மென்டல் டெம்பரமெண்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அதை ஒட்டி தான் அமைகின்றது. ரியல் ட்ரூத்தை நம்மளால் அரைவ் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எரர் ஆகிடுது அப்படிங்கிறார். இப்போ நம்ம எதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் எரர் இந்த ராங் நாலேஜ் வருது இல்லையா? இட் கிரியேட்ஸ் ராங் நாலேஜ். இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எரர் அப்படிங்கிறார். ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். இது வெறும் நாலேஜ் லெவலில் மாத்திரம் இருக்கிறது இல்லை, மென்டல் லெவலில் நாலேஜ் லெவலில் மாத்திரம் இருக்கிறது இல்லை, நம்மளுடைய செயல்பாடுகளிலையும் அது தவறு காணப்படுகின்றது. மனதளவிலான ஒரு தவறான நாலேஜ் அதனுடன் நிற்பது இல்லை. இதே விதி வந்து நம்மளுடைய செயல்பாடுகளிலும் காணப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து வி கிரியேட் அ ராங் கான்ஷியஸ்னஸ். நம்மளுடைய தவறான புரிதல்னால, ராங் நாலேஜ்னால வி கிரியேட் அ ராங் கான்ஷியஸ்னஸ். நம்மளுடைய உணர்வு நிலை தவறாக அமைகின்றது. அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். எல்லாமே இக்னோரன்ஸ் தான் அடிப்படை. இந்த ராங் கான்ஷியஸ்னஸ் என்ன செய்கின்றது? தவறான செயல்பாடுகளுக்கு நம்மை இட்டு செல்கின்றது. ராங் டைனமிக் ஆக்ஷன். நம்ம சந்திக்கும் மனிதர்கள், சந்திக்கும் விஷயங்கள், நிகழ்வுகள் குறித்த ஒரு தவறான செயல்களை நாம் புரிகின்றோம். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ராங் நாலேஜ். நம்மளுடைய மேற்புறத்தில் தான் அனைவருமே செயல்படுகின்றோம். எதன் அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து எப்படி இருக்கு? இப்போ ஃபுல் நாலேஜில் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனம் வந்து வெவ்வேறு பிழைகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றதுன்னு பார்த்தோம். அதனாலதான் நம்மளுடைய மனம் வந்து அன்என்லைட்டண்டா இருக்கு, முழுமையான ஒரு ஞானத்துடன் செயல்படுவது இல்லை. அதே போல நம்மளுடைய பிராணமயம் அதுவும் அன்லைட்டண்டா இருக்கு. இந்த 2 விஷயங்களின் தூண்டுதலின் பேரில் தான் நம்முடைய மேற்புற அமைப்பு செயல்படுகின்றது, அல்லது நம்மளுடைய ஈகோவின் அடிப்படையில் செயல்படுகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லாமே வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தவறான முறையில் நடைபெறுகின்றன. அடுத்தது போகலாம். The second of the primary conditions of the evolution is the law of a separate life being affirming itself in a world which is not self to it. This dominance of the ignorant vital being is a principal active source of discord and disharmony. It is the main source of wrongdoing and evil. Next continue பண்ணுவாங்க சார். நெக்ஸ்ட் 2ஐயும் படிச்சிருங்க. Thank you, sir. The natural vital element in us is concerned with its own self-affirmation, its own life growth, its own possession, its own satisfaction of impulse and desires is of primary importance to it.
It tries to dominate the mind. It dictates to mind to give a sanction and order of execution for its own will of self-affirmation, ignoring all the standards of truth, good, right. The self-asserting vital brings into its self-affirmation hatred and dislike towards all that stands in the way of its expansion or hurts its ego. It develops as a means or as a passion or cruelty, vital nature, cruelty, treachery, and all kinds of evil. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மென்டல் பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். மென்டல் பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகுது, அது எப்படி லிமிட்டேஷன்ஸோட டெவலப் ஆகுது, எப்படி எரர் வருது, அதனுடைய செயல்பாடுகளை தவறான செயல்பாடுகள், தவறான புரிதல்கள்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இது ஆஸ் ரிகார்ட்ஸ் மென்டல் மைண்ட் நாலேஜ் இது சம்பந்தமா. அடுத்தது நம்ம மனிதனை எடுத்துக்கொண்டா வெறும் மைண்ட்ல மாத்திரம் இன்டெலெக்சுவலா மாத்திரம் இருக்கிறது இல்லை, நம்ம கிட்ட வேற ஒன்று இருக்கு. அதுதான் நம்மளுடைய லைஃப் எலிமெண்ட், வைட்டல் எலிமெண்ட். இந்த வைட்டல் எலிமெண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக வைட்டல் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா, இது எவல்யூஷன்ல தவிர்க்க முடியாத விஷயம். மேட்டர்லேருந்து தான் எல்லாமே வருது. மேட்டர்லேருந்து லைஃப் ஒரு அமைப்பு வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும்னா அது வந்து ஒரு செல்ஃப் அசர்ட்டிவ் இருந்தால் தான் மெட்டீரியல் என்வைரன்மெண்ட்ல தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அதர்வைஸ் அழிந்து போயிடும். ஸோ இந்த லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறது இவல்யூஷன்ல தவிர்க்க முடியாதது. அதன் மூலமாகத்தான் எல்லா உயிர்வாழ் இனங்களும் மெல்ல 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 தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொள்கின்றன. அது எல்லா லெவல்லையும் அது இருக்குது பார்க்குறோம். சாதாரண சின்ன சின்ன உயிர்வாழ் இனங்கள்லேருந்து மனிதன் வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். இந்த லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறது இயற்கையில் நமக்கு வழங்கிய ஒரு அம்சம். ஆனால் இது இயற்கையில் வழங்கிய அம்சம் வந்து மனிதன்கிட்ட வர்ற வரைக்கும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. மனிதன்கிட்ட வந்த அப்புறம் தான் அது வந்து ப்ராப்ளமாக போயிடுது. வைட்டல் வந்து எங்கே ப்ராப்ளமாக போயிடுது அப்படின்னா, ஒன்லி வென் இட் கம்ஸ் டு த மேன். அது வரைக்கும் இட் டசன்ட் கிரியேட் எனி ப்ராப்ளம். அதனுடைய நோக்கம் வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. இட் இஸ் நியூட்ரல். பட் மனுஷன்கிட்ட வந்தப்பறம் தான் அது ப்ராப்ளமாக கிரியேட் ஆயிடுது. ஏன் அப்படின்னா, அவன் என்ன செய்யறான், இந்த பிரின்சிபிள் மூலமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த டாமினேட் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஃபோர்ஸ் பிராணமயம் என்ன செய்கின்றது, இட் ட்ரைஸ் டு டாமினேட். எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த குணம் இருக்கின்றது. அதை டாமினேட் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, நேச்சுரலா டாமினேஷன் ஆகும்பொழுது என்ன ஆகுது, அங்க டிஸ்கார்டு முரண்பாடு வந்துடுது, ஒத்திசைவு இல்லாம போயிடுது, டிசார்மனி வந்துடுது. இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ராங் டூயிங் அண்ட் ஈவில் அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் ராங் டூயிங் அண்ட் ஈவில். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய வைட்டல் எலிமெண்ட் வந்து நம்மளுடைய ஓன் என்னுடைய விஷயங்களை நான் உறுதி செய்து கொள்ளணும், என்னுடைய ஓன் வாழ்வினுடைய வளர்ச்சி, என்னுடைய பொசஷன், எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த ஆசைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற பொசஷன். இதை சுற்றி தான் நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் செயல்படுது. எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது முதல்ல திருப்தி செஞ்சுக்கணும். எனக்கு ஒரு உந்துதல் இருக்குன்னா அதை செயல்படுத்தி ஆகணும் அட் எனி காஸ்ட். அதுக்காக என்ன செய்ய வேணும், நான் மனம் வந்து சமயத்தில் என்ன சொல்லும், இது செய்ய வேணாம், இது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு நம்ம மனம் வந்து எச்சரிக்கும். ஆனால் நம்மளுடைய பிராணமயம் கேட்காது. பிராணமயம் மனதை வந்து புறந்தள்ளி விட்டு அது தீவிரமாக செயல்படும். இது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். நம்மளுடைய அந்த லைஃப் ஃபோர்ஸ் என்ன செய்யும், மனதை வந்து தன்னுடைய செயலுக்கு உட்படுத்துமாறு கட்டாயப்படுத்தும். அங்க வந்து அவ்வாறு கட்டாயப்படுத்தும் பொழுது அது உண்மை என்ன அப்படிங்கிறது பார்க்காது, நன்மை என்னங்கிறது பார்க்காது, சரியா தவறான்னு பார்க்காது. அட் எனி காஸ்ட் அது என்ன சாதிக்க நினைக்கணும்னு செய்யுதோ அதை சாதிச்சிடும். இதுதான் வந்து நேச்சுரல் வைட்டல் எலிமெண்ட் அப்படிங்கிறார்.
ஏன்னா அதுக்கு வந்து ட்ரூத் அண்ட் குட் பத்தி கவலை கிடையாது, அது நினைச்சதை சாதிக்கணும். இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு எதையெல்லாம் தடையா இருக்கோ அது மேல வந்து அதுக்கு வெறுப்பு வந்துடுது. ஒன்றை சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறாங்களோ நம்ம அவங்க மேல ஒரு வெறுப்பை வெறுப்பு அவர்கள் மீது ஏற்படுகின்றது. நம்மளுடைய ஈகோ வந்து அங்க வந்து ஹர்ட் ஆயிடுது. இதெல்லாம் வந்து அந்த செல்ஃப் அசர்ட்டிங் வைட்டல், அதுதான் அதனுடைய செயல்பாடினால்தான் நம்முள் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறார். இது ரொம்ப மோசமா போச்சுன்னா எப்படி ஆயிடும் அப்படின்னா, இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ரொம்ப மோசமா ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு சிறிய அளவு தான் பாதிப்பு இருக்கும். அதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் போச்சு அப்படின்னா குரூவல்டி, ட்ரெச்சரி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அடுத்தது போகலாம் நம்ம. It cannot be concluded that evil is the very nature of the vital personality. Though it is not primarily concerned with truth and good, yet it can have the passion for truth and good, like it has the natural passion for joy and beauty. The force of life affirmation acts equally. It affirms alike the good and the evil. It has the impulses of help and association, of generosity, affection, loyalty, self-giving. What we term good and evil are only items and not the main source in the character of vital being and its trend of existence. It is evident in subhuman life. Without the support of the vital being, neither mind nor body can utilize their possibilities or realize their aim here in existence. ஸோ நம்ம இந்த வைட்டலினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அப்படின்னா, வைட்டல் அப்படின்னாலே ஈவில் லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஈவில் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா கிடையாது. லைஃப் ஃபோர்ஸ் வந்து இயற்கை வந்து ஒரு காரணத்திற்காக நம்முள் ஏற்படுத்தி இருக்கு. அது வந்து ஈவில் குட் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய நோக்கம் கிடையாது. ஸோ வைட்டல் பர்சனாலிட்டி வந்து ஈவில் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தெரியாது உண்மை எது நன்மை எதுன்னு, அதுக்கு தெரியாது. அது கொடுத்த அவேர்னஸ் அதுக்கு கிடையாது. ஆனால் ஒருவருக்கு உண்மையை நோக்கி தீவிரமான ஆர்வம், உண்மையை நோக்கியும் நன்மையை நோக்கியும் ஒருவருக்கு தீவிரமாக செயல்படும் ஆர்வம் இருக்கும் பொழுது அவருடன் இது வந்து நல்லா ஒத்துழைக்கும். இப்ப பெரிய பெரிய சாதனையாளர்கள், வாழ்வில் சாதனையாளர்கள், பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சவர்கள், மாபெரும் சாதனைகளை நன்மை கருதி சாதித்தவர்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் இருக்கிறதுனால தான். ஸோ வைட்டல் வந்து பேடுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மாபெரும் சக்தி. அதை வந்து நம்ம எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது தீமைக்கும் கையாள முடியும், நன்மைக்கும் கையாள முடியும். நம்ம கையில தான் இருக்குது. சக்தி வந்து நியூட்ரல், பட் ஹவு வி ஆர் புட்டிங் இட் டு யூஸ் வந்து நம்ம கையில இருக்கு. அதுதான் சொல்றாரு பகவான். அதுக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு வந்து நன்மை, உண்மை அதை நோக்கி தீவிரமாக அது பாடுபடும். அழகு, சந்தோஷம் இதை நோக்கியும் பாடுபடும். அதே சமயம் அது தவறாக பயன்படுத்தும் போது அது தீமையிலே முடியும். ஸோ இது எப்படி பயன்படுத்தணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறார். அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா ஆக்ட் பண்ணும், சரிசமமா தான் ஆக்ட் பண்ணும். அதுக்கு குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற பாரபட்சம் கிடையாது. உதவி செய்தல், ஒருவருடன் சேர்ந்து பாடுபடுதல், தாராள குணம், அன்பு, லாயல்டி, உண்மையாக இருத்தல், தன்னைத்தானே வழங்குதல், இத்தகைய குணங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டலுக்கு தான் இருக்கு. அதனால நம்ம நன்மை தீமை அப்படிங்கிறது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தானே ஒழிய அது வந்து இட் இஸ் நாட் த மெயின் கேரக்டர். அந்த வைட்டலினுடைய அடிப்படை குணாதிசயம் அது கிடையாது அப்படிங்கிறார். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு கீழே உள்ள வாழ்வை பாருங்க, அதுல எங்கேயாவது நம்ம நன்மை தீமைன்னு பார்க்க முடியுமா? அங்கேயும் அந்த லைஃப் ஃபோர்ஸ் செயல்படுகின்றது. விலங்குகள்கிட்ட செயல்படுது, இயற்கையில செயல்படுது. அங்கெல்லாம் எங்க நம்ம நன்மை தீமையை பார்க்கிறோம்? இருந்தாலும் லைஃப் ஃபோர்ஸ் செயல்படுது. நன்மை தீமை அப்படிங்கிறது மனிதன்கிட்ட வந்த பிறகுதான் அது நம்ம அந்த ஒரு அடையாளங்களை நாம் வழங்குகின்றோம். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வைட்டல் மனிதனுக்கிட்ட லைஃப் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அவனால செயல்படவே முடியாது. மனமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும், உடலும் ஸ்தம்பிச்சு போயிடும். எல்லாம் எங்க வேணாலும் எதை சாதிக்கணும்னாலும் லைஃப் ஃபோர்ஸ் அவசியம்.
ஆன்மீகத்துல ஒரு முன்னேறணும், ஒரு தீவிரமா இருக்கணும், தீவிரமா ஆர்வமுறுதல், செயல்படுதல், அதுக்கும் வந்து இந்த வைட்டல் தேவைப்படும். அதனாலதான் வந்து மதர் என்ன சொல்றாங்க, வைட்டல் வந்து சரியான முறையில் நீங்க வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த வைட்டல் தான் வந்து சரியான முறையில் ஒருத்தருக்கு வந்து டிப்ரெஷனை எது கிரியேட் பண்ணோம்னா வைட்டல் தான் கிரியேட் பண்ணும். ஒத்துழைக்க மறுக்கும், அது நம்மளோட ஒத்துழைக்க மறுக்கும். நேச்சுரலி பீப்புள் ஜனங்களை பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த வைட்டலை வந்து சரியா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா சில மனிதர்களுக்கு வந்து டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. ஏன்னா அது டிப்ரெஷன்ல போறது அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா வைட்டல் வந்து கம்ப்ளீட்டா டெட் ஆயிடும், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு. ஸோ நேச்சுரலி வைட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேக் குட் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிறாங்க மதர். என்ன சொல்றாங்க, டேக் குட் கேர் ஆஃப் இட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். The emergence of the life ego is a machinery of cosmic nature for the affirmation of the individual as a separate, distinct entity from the indeterminate mass substance of the subconscient. If the ego is not there, he cannot stand out as a conscious individual. Therefore, the principle of life affirmation of the ego is the necessary consequence. It acts as a separate ego for its separate advantage and not by conscious interchange and mutuality, not by unity. Therefore, life discord, conflict, disharmony arise. It is the products of this life discord and disharmony that we call wrong and evil. Nature accepts them because they are necessary circumstances of the evolution. The evolutionary intention acts through the evil as through the good. மென்டல் ஈகோ பார்த்தோம், மென்டல் பர்சனாலிட்டி பார்த்தோம். அப்புறம் செல்ஃப் அசர்ட்டிங் லைஃப் பார்த்தோம். செல்ஃப் அசர்ட்டிங் லைஃப் பிரின்சிபல் பார்த்தோம். செல்ஃப் அசர்ட்டிங் லைஃப் பிரின்சிபலோடவே இணைந்தது எது அப்படின்னா நம்ம ஈகோ, லைஃப் ஈகோ. எப்படி மென்டல் ஈகோ இருக்கோ அதே போல லைஃப் ஈகோவும் இதனோடவே இணைந்தது. இந்த லைஃப் ஈகோ எதுக்கு இருக்கு அப்படின்னா லைஃப் வந்து செல்ஃப் அஃபர்மிங் ஈகோ அப்படிங்கிறது லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இயற்கையில வழங்கப்பட்டது. இது எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றது. மனிதன் கிட்ட வந்தப்புறம் மனிதனோட ஈகோவும் சேர்ந்துக்குது. அதான் வித்தியாசம். அனிமல்ஸ்ட் இருக்கிற வரைக்கும் அது மியர் லைஃப் அஃபர்மிங் ஃபோர்ஸா வேலை செய்யுது. ஒன்ஸ் வந்து மனுஷன் கிட்ட வந்தப்புறம் மனிதனோட ஈகோவும் வேலை கூட சேர்ந்துக்குது. அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு இன்ஃபீரியர் ப்ராடக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து நெகட்டிவா நம்ம பார்க்கக்கூடாது. இதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன் ஈகோ மனிதன் கிட்ட இருக்கு, ஏன் லைஃப் ஈகோ இருக்குங்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த எவல்யூஷனரி மூவ்மெண்ட்ல எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்துடன் தான் இதெல்லாம் செயல்படுது. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது அப்படின்னு நம்ம அது வந்து தப்பா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பா அதனுடைய ராங் ஆக்ஷனால தான் மனிதனுக்கு சஃபரிங் வருது. அதர்வைஸ் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இவை எல்லாமே ஏற்படுத்தப்பட்டன. ஸோ நம்மகிட்ட லைஃப் ஈகோ அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நான் என்னுடைய வாழ்வு அப்படிங்கிற என்னோட அசோசியேட் பண்ணி என்னுடைய வாழ்வை நான் பார்ப்பது, இதுதான் வந்து லைஃப் ஈகோ அப்படிங்கிறது. எதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா அந்த காஸ்மிக் நேச்சர், பிரபஞ்ச இயற்கையில வந்து ஒரு தனி மனிதனை வந்து அவனுடைய இருப்பை வந்து உறுதி செய்யணும். ஒரு செப்பரேட் டிஸ்டிங்க்ட் என்டிட்டி, ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் காணக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரஜையாக, ஒரு அமைப்பாக எது ஒரு மனிதனை உருவாக்குகின்றது என்றால் அவனுடைய லைஃப் ஈகோ. இப்ப லைஃப் ஈகோ மாத்திரம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன ஆயிடும்? எல்லாமே ஒரு தெளிவற்ற, ஒரு குழப்பமான, தெளிவற்ற ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்புல நாமும் ஒரு அங்கமா இருப்போமே ஒழிய ஒரு டிஸ்டிங்க்ட் இண்டிவிஜுவலா இருக்கவே முடியாது. லைஃப் ஈகோ அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருப்போம்? இன்டிட்டர்மினேட் மாஸ் சப்ஸ்டன்ஸா இருப்போம். அதாவது எதுவுமே தீர்மானிக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பாகத்தான் இருப்போமே ஒழிய ஒரு டிஸ்டிங்க்ட் இண்டிவிஜுவலா இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எப்படி கீழே இருந்து எப்படி வரோம்? இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். மெட்டீரியல் மேட்டர் வந்து எப்படி இருக்கு? ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறோம். ஒரு இடம், ஒரு வறண்ட பூமியை பார்க்குறோம்.
வறண்ட பூமியில நம்மளால வந்து அடையாளம் காட்ட முடியுமா? ஒரு சின்ன ஒரு மண்ணில் ஒரு துகள்ல இருந்து இன்னொரு துகளை நம்மளால அடையாளம் காண முடியாது. அங்க பார்க்கறது எல்லாமே எப்படி இருக்கு? இன்டிட்டர்மினேட் மாஸ் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம மெட்டீரியல் லெவல்ல பார்க்கிறோம். இதே மாதிரி தான் தாவர இனங்கள்லையும் பார்க்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்கிறோம் நம்ம. அப்கோர்ஸ் அதுல ரகம் வந்து வேற இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு தனித்து தீர்மானிக்கப்படாத முடியாத நிலையில தான் இருக்குது எல்லாமே. மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த பிறகுதான் அந்த தனித்துவத்தை நம்ம பார்க்க முடியுது. அடையாளம் காண முடியுது. இது இல்ல அப்படின்னா மனிதன் வந்து மற்ற அமைப்புகளைப் போல ஒரு வேறுபாடற்ற ஒரு அமைப்பாகத்தான் இருப்பான். வேறுபாடுன்னா எல்லா அமைப்புகளுடன் மற்ற அமைப்புகளுடன் அவனால் பிரிக்க முடியாத நிலையில இருப்பான். அது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு கான்சியஸ் இண்டிவிஜுவலா இருக்க முடியாது. கான்சியஸ் இண்டிவிஜுவலா இருக்கும் பொழுதுதான் அவன் முன்னேற்றத்தை நாடுகின்றான். அதர்வைஸ் அவன் முன்னேற முடியாது, கஷ்டம். அதனாலதான் வந்து இந்த பரிணாமத்துல வந்து எதனால வந்து எவல்யூஷன் வந்து மனுஷன் கிட்ட வந்த அப்புறம் ஃபாஸ்டான் வருது அப்படின்னா, அது கான்சியஸ் இண்டிவிஜுவலா இருக்கிறனால தான் ஃபாஸ்டா வருது. அதர்வைஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஒன்ஸ் கான்சியஸ் இண்டிவிஜுவலா ஆனவன வந்து என்ன ஆயிடுது? மனிதன் அப்படிங்கிற வந்தப்புறம் இந்த கான்சியஸ்னஸ் எப்படி மாறுது? நேச்சர் பிகமிங் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். அதுதான் வித்தியாசம். மனுஷன் கிட்ட வந்த அப்புறம் த நேச்சர் இஸ் பிகமிங் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். அது வரைக்கும் நேச்சருக்கு தெரியாது. நேச்சர் வந்து இட் வில் நாட் பிகம் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் தான் நேச்சர் இஸ் பிகமிங் அவேர் ஆஃப் இட் செல்ஃப். அது எப்படி சாத்தியமாகுதுன்னா இந்த ஈகோ மூலமா தான் சாத்தியமாகின்றது. அதனால the principle of life affirmation of ego is a necessary consequence. பரிணாமத்துல தவிர்க்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து இந்த ஈகோ வந்து செயல்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வந்துருது நம்மளுக்கு. ஈகோ வந்து தேவைதான். பட் த வே இட் ஆப்பரேட்ஸ் தான் வந்து பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருடைய லைஃப் ஈகோவும் எப்படி செயல்படுது? அதனுடைய சொந்த நலனுக்காகத்தான் செயல்படுது. மற்றவர்களுடன் வந்து மியூச்சுவலா வந்து பரிமாற்றம், பரஸ்பரம் நலன் கருதி அல்லது ஒற்றுமை கருதி செயல்படுவது இல்லை. எல்லாமே தனிப்பட்ட நலனுக்காகத்தான் செயல்படுகின்றது. இதனால் தான் வந்து வாழ்வில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை பார்க்கிறோம், போராட்டங்களை பார்க்கிறோம், ஒத்திசைவின்மையை பார்க்கிறோம். இந்த லைஃப் டிஸ்கார்ட் அண்ட் டிஸ்கார்மனி, ஒத்திசைவின்மை, முரண்பாடு, இதன் மூலமாக தோன்றுவதுதான் தீமையும் பிழையும். ராங் அண்ட் ஈவில் எப்படி வருது அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் எதனால எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டிஸ்கார்ட் அண்ட் டிஸ்ஹார்மனி. இதனாலதான் வந்து ராங் அண்ட் ஈவில் வருது. ஆனா இயற்கை வந்து இதை ஏற்றுக்கொள்கின்றது. இயற்கையில தவிர்க்க முடியாது. இயற்கையில அதுக்காக மனிதன் கிட்ட வந்தப்புறம் வருது. அதனால மனிதன் வந்து ஒரு இன்ஃபீரியர் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. நேச்சருடைய செயல்பாடுல இதுவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக கருதப்படுகின்றது. ஏன்னா இந்த பரிணாமத்துல பார்த்தோம் அப்படின்னா அது தீமையின் மூலமாகவும் செயல்படுகின்றது, நன்மையின் மூலமாகவும் செயல்படுகின்றது பரிணாமத்துல. அது வந்து நியூட்ரல். அதனால்தான் வந்து எது நன்மைன்னு ஒரு காரியத்தை செய்வோம் அது தீமையில முடியும். எதை தீமைன்னு செய்யறோமோ அது நன்மையில முடியும். ஒரு காலத்துல நன்மைன்னு கருதி இருக்கிறோம், பிற்காலத்துல தீமையா இருக்கும். எது ஒரு காலத்துல தீமை என்று கருதப்பட்டதோ பிற்காலத்துல நன்மையா இருக்கும். ஸோ எவல்யூஷனரி இன்டென்ஷன் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கும். நம்ம தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிற பிராண்டிங் யார் பண்றாங்க அப்படின்னா மனிதன் தான் பண்ணுகின்றான். அடுத்தது போகலாம், படிங்க. Our human notions of good and evil are relative terms. An amalgam of religious, social, and mental viewpoints is the determining heterogeneous idea which constitutes the complex substance of morality. In all of them, there is the constant mixture of truth and half-truth and error. This mixture pursues all the activities of our limiting mental knowledge ignorance. A mental control over our vital and physical desires and instincts is always imperfect, and it is only convenient for practical purposes. It is not a solution.
The tree of the knowledge of good and evil has both its sweet and bitter fruits. It is rooted in the very nature of the inconscience from which our being has emerged. The inconscience imposes its original obscurity on our awareness of self and things. Ignorance bases it on an imperfect and divided consciousness. We live in that obscurity and division. Because of all these causes, wrong knowledge and wrong will leading to evil are possible. நம்ம பார்த்தோம் இந்த லைஃப் ஈகோ அதனுடைய செயல்பாட்டினால தான் வந்து டிஸ்கார்ட் அண்ட் டிசார்மனி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? டிஸ்கார்ட் அண்ட் டிசார்மனி அதுதான் வந்து அல்டிமேட்டா ஈவில் அண்ட் ராங், தீமை, இதுக்கெல்லாம் வந்து வழிகோல் இடுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த தீமை நன்மை நம்ம சொல்றது கூட அது எப்படி எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுதியான தன்மை, அறுதியான ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியாது. அறுதியிட்டு நம்மால கூற முடியாது இதுதான் நன்மை இதுதான் தீமைன்னு அறுதியிட்டு நம்மால கூறவே முடியாது. குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், சார்ந்து இருப்பவை, இடத்துக்கு இடம் மாறுபவை, காலத்திற்கு காலம் மாறுபவை. நம்ம வந்து தார்மீக நெறிகளை மனிதன் வகுக்கின்றான். சமுதாயத்துல தார்மீக நெறிகளை தார்மீக கோட்பாடுகள் நெறிகளை மனிதன் வகுக்கின்றான். சமுதாயம் அதன்படிதான் செயல்படணும். அது எதனுடைய கலவையாக இருக்கின்றது? மதம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, மனிதனுடைய மனம் சார்ந்த கருத்துக்கள், இதனுடைய ஒட்டுமொத்த கலவையைத்தான் வந்து ஒரு தார்மீக நெறிகள் என்கின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு அமைப்பை மனிதன் உருவாக்குகின்றான். நம்மளுடைய தார்மீக நெறிகள்லாம் எப்படி உருவாக்குகின்றன? இதெல்லாம் கலவையில இருக்குது. அதுல ஒரு மதம் இருக்கு, அதுல ஒரு மென்டல் ஐடியாஸ் கருத்துக்கள் இருக்கு, சோசியல் சொசைட்டி சம்பந்தப்பட்ட ப்ரையாரிட்டிஸ் அதுல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம ஒரு மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றோம். ஸோ மொராலிட்டி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். அது வந்து அவ்வளோ சிம்பிளா கிடையாது. எல்லாத்தினுடைய கலவையை தான் நம்ம மொராலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் நம்ம மொராலிட்டி அப்படின்னு சொல்றோமோ, தார்மீக நெறிகள் அப்படின்னு சொல்றோமோ, அதெல்லாம் உண்மையிலேயே அப்சல்யூட்டா அதுல வந்து ஒரு ட்ரூத் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அது காலத்திற்கு காலம் மாறுகின்றது, இடத்திற்கு இடம் மாறுகின்றது. அதுல வந்து என்ன பார்க்கிறோம்? மிக்சர் தான் பார்க்கிறோம். ட்ரூத் அண்ட் ஹாஃப் ட்ரூத் அண்ட் எரர், இது மிக்சர் தான், கலவையை தான் நாம் பார்க்கின்றோம். இந்த கலவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் காணப்படுகின்றது அப்படிங்கிறாரு. இந்த கலவை இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலவை வந்து இந்த மிக்சர் எல்லா செயல்பாடுகளிலும் காணப்படுகின்றது. அதனால்தான் வந்து நம்மளுடைய மென்டல் நாலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்குது. நம்மளுடைய எந்த நிலையில இருக்கிறோம்? நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறோம். அந்த நாலேஜ் பூர்ணமான இக்னோரன்ஸ்லயும் இல்லை, பூரணமான நாலேஜ்லயும் இல்லை, ரெண்டு கலவையில தான் இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளிலும் காணப்படுகின்றது. அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்கிறதுனாலதான் வெறும் மனம் சார்ந்த கட்டுப்பாடுகள் நம்மளுடைய பிராணமயத்தின் மீதோ நம்மளுடைய பிசிக்கல் டிசையர்ஸ் இன்ஸ்டிங்ஸ் இது மேல வெறும் மனம் சார்ந்த கட்டுப்பாடு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதுக்காக கட்டுப்பாடு இல்லாம யாரும் வாழ்க்கையை வாழ முடியாது. இட் இஸ் ப்ராக்டிக்கலி யூஸ்ஃபுல். ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு வசதி அவசியம். ஆனால் அது வந்து ஒரு நிரந்தர தீர்வை தராது அப்படிங்கிறார். எல்லா விதமான மனம் சார்ந்த கட்டுப்பாடும் நிரந்தர தீர்வை தராது. ஏன்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் இப்ப இல்லை, எப்போ காலம் தொட்டு இருக்கின்றன. பட் மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அவன்கிட்ட எல்லா குறைகளும் தொடர்ந்து காணப்படுகின்றன. we are not finding a solution. மென்டல் கண்ட்ரோல் இருக்குது, even now it is there. பட் மனிதனுக்கு நம்மளுக்கு இதன் மூலமாக ரியல் சொல்யூஷன் கிடைக்கிறது இல்லை. அடுத்தது போகலாம். A total change of consciousness, a radical change of nature is the one remedy and the final solution. But the root of the difficulty is our split, limited, and separative existence.
The division of consciousness in our being is complex and many-sided. The first division in our consciousness is created by our ego. It is most forcefully, most vividly by our life ego. It divides us from all other beings as not self and ties us to our egocentricity and the law of an egoistic self-affirmation. The best that we can do in the limits of the mental formation is to develop the sattvic part of our nature. It is a nature of light, understanding, balance, harmony, sympathy, goodwill, kindness, fellow feeling, self control, rightly ordered and harmonized action. But it is a stage and not the goal of our growth of being. என்ன காரணத்தினால நம்மால வந்து இந்த மென்டல் கண்ட்ரோல் மூலமாக நம்மளுடைய ரியல் நேச்சரை கட்டுப்படுத்த முடியல, அது வந்து ரியல் சொல்யூஷனை மனிதனுக்கு தரல, வெறும் மனம் சார்ந்த கட்டுப்பாட்டின் மூலமாக மனிதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல. காலம் தொட்டு இந்த பிரச்சனைகளும் இருக்கின்றன, காலம் தொட்டு மனிதனும் கட்டுப்பாடுகள் நியதிகளை வகுத்து கொண்டே போகின்றான். பட் we are not able to find a solution. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய எதன் அடிப்படையில நம்மளுடைய அறிவு இருக்கின்றதோ, நன்மை தீமை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில அந்த அறிவு அமைக்கப்பட்டுள்ளதோ, இதை பகவான் வந்து ஒரு மரத்துடன் ஒப்பிடுகின்றார். த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறார். மரத்தோட ஒப்பிட்டு அதுல வந்து இனிமையான கனிகளும் இருக்கின்றன, கசப்பான கனிகளும் நமக்கு காணப்படுகின்றன. ஒரே மரத்துல இனிமையான கனிகளும் இருக்கின்றன, கசப்பான கனிகளும் காணப்படுகின்றன. த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். நம்முடைய அறிவை உபயோகித்துக் கொண்டுதான் நம்ம இது நன்மை அப்படிங்கிறோம், தீமை அப்படிங்கிறோம். நன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து இனிமையான ஒரு பழங்களாக நம்ம பார்க்கிறோம், தீமை அப்படிங்கிறத ஒரு கசப்பான விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அறிவு என்கின்ற மரத்தில் காய்க்கப்படும் கனிகளாகத்தான் நம்மளுடைய நன்மையும் தீமையும் காணப்படுகின்றன. அறிவு என்கின்ற மரத்தில் காய்க்கும் கனிகளாக காணப்படுவதுதான் நன்மை தீமை என்னும் கனிகள். அதுல வந்து இனிமையான சுவை உடையவை நன்மை, தீமையான கசப்பான சுவை உடையவை தீமை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம அந்த மரம் இருக்குது, அது எங்க, அதோட வேர்கள் எங்க இருக்கு? அந்த நாலேஜினுடைய ட்ரீ ஆஃப் நாலேஜினுடைய வேர்கள் எங்க பதிந்து இருக்கு அப்படின்னா, ஊறி இருக்கு அப்படின்னா, இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. அந்த நாலேஜே இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. அந்த நாலேஜே வந்து இன்கான்சியன்ஸ்ல அதனுடைய வேர்கள் இருக்கிறதுனால, இன்கான்சியன்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கு. இந்த தெளிவற்ற தன்மையை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்தின் மீதும் மேலே வளர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளின் மீதும் இந்த தெளிவற்ற தன்மையை அது திணிக்கின்றது அப்படிங்கிறார். The inconscience imposes its original obscurity on our awareness of self and things. ஏன்னா பேஸே நம்மளுக்கு இன்கான்சியன்ஸ் இருக்கனால அதனுடைய பாதிப்புல தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம் அப்படிங்கிறார். இன்கான்சியன்ஸோட கூடவே இணைந்திருக்கக்கூடியது இக்னோரன்ஸ், அறிவு, இந்த அறியாமை. அறியாமை எதன் அடிப்படையில அனைத்தையும் தீர்மானிக்கின்றது என்றால், ஒரு பூரணமற்ற பிரிவுபட்ட உணர்வு நிலையின் அடிப்படையில் தான் அறியாமை அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. நம்ம வந்து அந்த நிலையில தான் இருக்கிறோம். நம்ம அந்த அப்ஸ்கியூரிட்டி அண்ட் டிவிஷன் ரெண்டு விஷயத்துல நம்ம செயல்படுறோம். நம்மளுடைய நாலேஜ் அபவுட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் 2 மேட்டர்ஸ். ஒன்னு வந்து அப்ஸ்கியூரிட்டி, தெளிவற்ற தன்மை. இந்த தெளிவற்ற தன்மை எங்கேருந்து வருது அப்படின்னா இன்கான்சியன்ஸ்ல இருந்து வருது. இன்னொன்னு டிவிஷன், நம்மளுடைய ஒருமித்த உணர்வு நிலையில நம்ம எதையும் பார்க்கறது இல்லை, எல்லாம் டிவைடட் மென்டாலிட்டியில பார்க்கிறோம், டிவைடட் உணர்வு நிலையில பார்க்கிறோம். அதனுடைய பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா இக்னோரன்ஸ்ல தான் வருது. இதனாலதான் வந்து பகவான் வந்து என்ன சொல்றார், ராங் நாலேஜ் வருது அப்படிங்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து சரியான நாலேஜ் கிடையாது, ராங் நாலேஜ் வருது. இந்த ராங் நாலேஜ் என்ன வரும்? ஒரு தவறான புரிதல், தவறான அறிவு இருந்தா அவருடைய செய்கையும் தவறாக இருக்கும், ராங் வில் வரும். தவறான செய்கை இருந்ததுன்னா அது எதற்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னா தீமைக்கு தான் வழிவகுக்கும். இதைத்தான் இந்த சீக்வன்ஸை சொல்றார்
பகவான். ஏன்னா ரூட் பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ஸ், இக்னோரன்ஸ். ஸோ ரூட் காஸ் நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் ரூட் காஸ் இக்னோரன்ஸ் அண்ட் இன்கான்ஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மென்டல் லெவல்ல முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எது ரியல் சொல்யூஷனை தரும் அப்படின்னா டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் அவர் நேச்சர். அது ஒண்ணுதான் ஒன் ரெமெடி அண்ட் ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறார். இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா மனிதனால அப்படின்னா, மனிதன் என்கின்ற நிலையிலே இது கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கு, பிரிந்துள்ள நிலையில் இருக்கு, வரம்புக்குட்பட்ட நிலையில தனியாக இருக்கின்றது. ஸ்பிளிட், லிமிட்டட் அண்ட் செப்பரேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படிதான் ஒவ்வொரு மனிதரும் இருக்கின்றோம். We live in a divided consciousness. இந்த டிவைடட் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், மெனி சைடட். அதனுடைய முதல் டிவிஷன் எப்படி வருது, ஏற்கனவே பார்த்த மாதிரி இட் இஸ் கிரியேட்டட் பை அவர் ஓன் ஈகோ. அதுலயும் எந்த ஈகோ, மென்டல் ஈகோ கிடையாது. அதுலயும் சீரியஸா இருக்கக்கூடிய அந்த வைட்டல் ஈகோ, அதுதான் தீவிரமாக செயல்படுகின்றது. அது எல்லாத்தையும் தன்னை சுற்றியே அமைத்துக் கொள்கின்றது. தன்னை சுற்றிதான் தான் நினைப்பதுதான் சரி என்று செயல்படுகின்றது. அதனால் நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் மனிதன் இருக்கக்கூடிய நிலையில கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம். சரி, மனிதன் இப்ப இருக்கக்கூடிய நிலையில என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்காக எதுவுமே செய்யாம இருக்க முடியாது. நம்ம சூப்ரா மென்டல் பீயிங் வர்ற வரைக்கும் நம்ம குவைட்டா இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற நிலையில எது சிறந்த ஒரு சிறப்பான செயல்பாடோ அது செயல்படலாம். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய மனம் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட நிலையில அதனுடைய எல்லைக்குள்ள நம்முடைய சாத்விக் பார்ட் ஆஃப் நேச்சர் நம்ம செயல்படணும் அப்படிங்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சாத்விக் பார்ட், அதுல செயல்படணும் அப்படிங்கிறார். அது நல்ல ஒளி பொருந்திய ஒரு செயல்பாடு, சரியான புரிதல், ஒரு சமநிலையில செயல்படுறது, ஒத்திசைவுடன் செயல்படுவது, சிம்பத்தி, பிறருடன் ஒரு பரிவுடன் செயல்படுதல், அப்புறம் குட்வில், நல்ல எண்ணத்துடன் செயல்படுதல், அன்புடன் செயல்படுதல், ஒரு சகோதரத்துடன் செயல்படுதல், ஃபெலோ ஃபீலிங், சுய கட்டுப்பாடு, அப்புறம் எல்லா செயல்களும் ஒரு சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில் ஒத்திசைவுடன் அமைக்கப்படுதல். இந்த நிலையில தான் மனிதன் தற்பொழுதுள்ள நிலையில செயல்படணும் அப்படிங்கிறார். ஆனா இருந்தாலும் இதுவும் ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறார். இது நம்ம இலக்கு கிடையாது. நம்மளுடைய இலக்கு டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ். இப்ப இருக்கிற நிலையில இது இப்படிதான் செயல்படணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம், படிங்க. The true solution can come only when we become oneself with all beings by our spiritual growth, spiritual oneness. We must know others as part of ourselves. We must deal with them as if they were our other selves. Then the law of separate self-affirmation, which leads to affirmation against or at the expense of others, is enlarged and liberated. We begin to include the law of our self-affirmation for others. In the process of self-realization, there are 3 steps which constitute 3 parts of the one knowledge. That is knowledge of the self, knowledge of the self in all, knowledge of the self above all. The first is the discovery of the soul. It is not the outer soul of thought and emotion and desire, but the secret psychic entity. It is the divine element within us. Thank you. ஸோ இந்த ட்ரூ சொல்யூஷன் எப்போ வரும்? நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம், எல்லாம் ரொம்ப கிளியர் ஆணி வரைய பார்த்தோம். மென்டல் சொல்யூஷன் ரியல் சொல்யூஷன் இல்லை. ஈவன் சாத்விக் நேச்சர்ல செயல்படுறது கூட இடைப்பட்ட நிலை தான் பார்த்தோம். டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுதான் வரணும்னு பார்த்தோம். சரி, அதுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்மீக ரீதியில ஒன்றுபடுதல், ஆன்மீக ரீதியில் வளர்ச்சி அடைதல், ஸ்பிரிச்சுவல் growth, ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ். ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா the oneness at the level of the soul. ஆன்மீக ரீதியில் ஒருமை, அதுதான் ரியல் ஒன்னஸ்.
மற்றவர்களை வந்து நம்மளுடைய செல்ஃப் ரியல் நம்மளுடைய நமக்கிட்ட எப்படி அந்த செல்ஃப் ஆன்மெண்ட் இருக்கோ அதனுடைய வெளிப்பாடு தான் மற்றவர்களும் என்று மற்றவர்களையும் நம்ம பார்த்தல். மற்றவர்களும் நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பகுதிகள் என்கின்ற ரீதியில் மற்றவர்களிடம் பழகுதல். அப்படி அந்த நிலையில் நம்ம நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் என்றால், இப்ப எப்படி செயல்படுறோம்? செப்பரேட் செல்ஃப் அஃபர்மேஷன். நம்மை நாமே நம்முடைய ஒரு சுய உறுதிப்பாட்டை தான் நாம் வலியுறுத்துகின்றோம். அப்ப எப்படி செயல்படுவோம் அப்படின்னா, அது ஒரு விரிவடைந்த நிலையில இருக்கும். என்னை சுற்றியே இல்லாமல் மற்றவர்களையும் நாம் என்னுடைய எல்லைக்குள் நான் உட்படுத்திக் கொள்வேன். இன்க்ளூசிவ் ஆகிடும். என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா இல்லாம இன்க்ளூசிவ் ஆகிடும். எல்லாமே வந்து ஒரு விரிவடைந்த நிலையில இருக்கும். நான் என்கின்ற ஒரு வரம்பிலிருந்து விடுபட்ட நிலையில் நான் செயல்படுவேன். என்லார்ஜ்ட் அண்ட் லிபரேட்டட் அப்படிங்கிறார். we begin to எதெல்லாம் மற்றவர்களுக்கு நலன் விளைவிக்குமோ அதை நான் செய்வேன். என்னுடைய நலன் பொருட்டு மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களின் நலனையும் நான் கவனத்தில் கொண்டு செயல்படுவேன். இதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறார். இது ஒரு வெளியில இருந்தா செயல்பட பத்தாது அப்படிங்கிறார். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் வந்து நம்ம வந்து கண்டறியணும். சோல் லெவல்ல எல்லாரோடையும் நம்ம வந்து அந்த செல்ஃப் அந்த லெவல் ஆஃப் த சோல் ஒன்னஸ் வரணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் சைக்கிக் பீயிங்கை நம்ம வந்து முதல்ல கண்டறியணும். அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் வந்து பகவான் சொல்றாரு இதுல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்முடைய டிஸ்கவரி ஆஃப் த சோல், டிஸ்கவரி ஆஃப் த சைக்கிக் பீயிங். பகவான் எப்பொழுதுமே சொல்றது என்ன அப்படின்னா 2 விஷயத்தை எப்பொழுதுமே சொல்லுவார். ரியல் சோல், டிசையர் சோல். அப்படிமா டிசையர் சோல்னா வெளியில இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆசை வயப்பட்ட அமைப்பு கிடையாது. ரியல் சோல் அப்படிங்கிறது ட்ரூ சைக்கிக் பீயிங் உள்ள இருக்கிறது. நம்ம வெளியில இருக்கக்கூடிய தாட் அண்ட் இமோஷன், டிசைர் அது கிடையாது. இட்ஸ் சீக்ரெட் சைக்கிக் என்டிட்டி. அதுதான் வந்து ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிவைன் எலிமெண்ட். இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டறியணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். When the psychic being gains dominance over our nature and when our mind, life and body become its instruments, we are aware of a guide within that knows the truth, the good, the true delight and beauty of existence. It controls heart, emotions and intellect by its luminous law and leads our life and being towards spiritual completeness. We enthrone the soul, the divine psychic individual, in the place of the ego. The next step is to become aware of the eternal self in us, which is unborn and one with the self of all beings. The self-realization liberates and universalizes our consciousness. We realize the oneness of ourself with the self in all. The third step is to know the divine being. It is at once our supreme transcendent self, the cosmic being, foundation of our universality and the divinity within. That is 3 voices of the divine, transcendent, universal and individual. First step, discovery of the soul அப்படின்னு பார்த்தோம். ரியல் சோல், சைக்கிக் பீயிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம சைக்கிக் பீயிங்கோட தொடர்பு கொள்ள இது வந்து நீண்ட கால சாதனைக்கு பிறகுதான் சாத்தியம். நம்ம வந்து வெறும் சர்ஃபேஸ் புறத்தில் இருந்து இயங்காம அகத்தில் இருந்து இயங்க ஆரம்பிக்கணும். சைக்கிக் பீயிங்கோட டச்ல எப்பொழுதுமே இருந்து கொண்டு செயல்படும் பொழுது அது மெல்ல மெல்ல தான் வரும். அது உடனடியாக வராது, மெல்ல 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 வரும் அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க? விடாமுயற்சி, பர்சிவரன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெய்த் வேணும் உங்களுக்கு. சைக்கிக் பீயிங் இருக்கு அப்படிங்கிற ஃபெய்த்தோட செயல்படுங்க, நிச்சயமாக அதோட தொடர்பு கொள்ளலாம்னு மதர் சொல்றாங்க. ஒன் சைக்கிக் பீயிங் வந்து மெல்ல மெல்ல அதனுடைய டாமினன்ஸ், அதனுடைய ஆளுமை நம்ம மீது வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இயல்புல வந்து அதனுடைய செயல்பாடு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய மனம், உடல், வாழ்வு எல்லாம் அதனுடைய கருவிகளாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள ஒரு வழிகாட்டி,
நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு உண்மை என்னன்னு தெரியும், நன்மை என்னன்னு தெரியும், உண்மையான ஆனந்தம் என்னன்னு தெரியும், வாழ்வினுடைய அழகு என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய சைக்கிக் பீயிங்க்கு தான் தெரியும். நம்மளுடைய எமோஷன்ஸ், அறிவு எல்லாத்தையும் அது வந்து சரியான முறையில் வழி நடத்தும். இப்ப மாதிரி ஒரு தவறான எமோஷன்ஸ், தவறான புரிதல், ராங் இன்டெலெக்ட் அதுபடி செயல்பட மாட்டோம். கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அதனுடைய ஒளி பொருந்திய விதியின் அடிப்படையில் நம்ம செயல்படுவோம். அது எதற்கு நம்மை அழைத்து செல்லும்? நம்மளுடைய வாழ்வை ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ், ஒரு ஆன்மீக ஒரு முழுமை, அதை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். இப்ப இந்த ப்ராசஸ் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ஜீவன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல எது வந்து அரியணையில இருந்து ஆட்சி புரிகின்றது அப்படின்னா நம்மளுடைய ஈகோ. அதுதான் வந்து சென்டர்ல இருக்கு. அது நம்ம மீது ஆட்சி புரிகின்றது. அதற்கு பதிலாக எதை அந்த அரியணையில அமர வைக்கின்றோம்? இந்த சைக்கிக் பீயிங். We enthrone the soul, the divine psychic individual in the place of the ego அப்படிங்கிறார். இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கன்னா, இந்த சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு நம்முள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஆனா எல்லார்கிட்டையும் அந்த சைக்கிக் பீயிங் இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒரு பொதுவான செல்ஃப் இருக்கு. நமக்கு இருக்கிற செல்ஃப் தான் த சேம் செல்ஃப் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதுதான் இட்டர்னல் செல்ஃப். இந்த இட்டர்னல் செல்ஃப் தான் எல்லார்கிட்டையும் ஒண்ணா இருக்குது. இவால்விங்கா இருக்கு. ஒரே விஷயம்தான் அது. ஒன்று இவல்யூஷன்ல ஈடுபட்டு இருக்கின்றது, இன்னொன்னு இவல்யூஷன் ஈடுபடாம இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒரே விஷயம்தான். இந்த இட்டர்னல் செல்ஃப், எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அது குறித்த ஒரு அவேர்னஸ், அதை அடைதல், இது அடுத்த ஸ்டெப். இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நமக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய உணர்வு நிலை வந்து அப்போ வந்து பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக மாறிவிடும். இதைத்தான் யோகத்துல வந்து ஒரு கேபிட்டல் ஸ்டெப், முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கருதுவார்கள். ரியலைசேஷன் ஆஃப் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். இது குறித்த விரிவான விளக்கம் வந்து சாவித்திரியில பார்க்கலாம். நம்ம ஒருவருக்கு வந்து அசுபதிக்கு வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பட் அசுபதி அனுபவங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய நேரடியான அனுபவங்கள் தான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் சாவித்திரியில பார்க்கலாம். அது வந்து நம்ம விடுபட்டு இண்டிவிஜுவலான ஒரு அமைப்புல இருந்து, லிமிட்டெட் பர்சனாலிட்டின்னு நம்ம வந்து லிபரேட் ஆயிடும். நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து யூனிவர்சலைஸ் ஆயிடும். பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையாக மாறிவிடும். ஸோ அப்போ ஒன்னஸ் ஆஃப் ஒரு செல்ஃப் வித் செல்ஃப் இன் ஆல் அப்படிங்கிறது வந்துடும். அவர் செல்ஃப் வில் பிகம் ஒன் வித் செல்ஃப் இன் ஆல். இது செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். தேர்ட் ஸ்டெப் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல், இரண்டாவது யூனிவர்சல், மூன்றாவது டிரான்செண்டன்ட், அனைத்தையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். அதை அறிவது, அதை அறிந்து கொள்வது. அதுதான் வந்து மூன்று நிலைகளிலும் அதுதான் இருக்கின்றது. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் செல்ஃபாவும் அதற்கு, பிரபஞ்சம் தழுவிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் பீயிங்காவும் இருக்கின்றது. அதே போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாத்மியாவும் அதுதான் இருக்கின்றது. அந்தர்யாமியாவும் அதுதான் இருக்கின்றது. டிவினிட்டி வித்தின், டிரான்செண்டன்ட், யூனிவர்சல் அண்ட் இண்டிவிஜுவல். நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங்கும் அதுதான். அடுத்தது போகலாம். Our psychic being, the true evolving individual in our nature, is a portion, a spark of divinity within. By becoming aware of the divine as a master of our being and action, we can learn to become channels of His Shakti, the divine power. We can act according to her dictates or her rule of light and power within us, and not according to our ignorant vital ego. We must remove the separation of our nature from the inner soul reality. We must bridge our individual remoteness with the divine being. The divine being is the
omnipresent reality in nature and above nature. Only then can we unite the division of our being from the being of others. இந்த சைக்கிக் பீயிங் ரியலைஸ் பண்றதுனால என்ன ஒரு பெரிய ஒரு திருப்பம் ஏற்படுகின்றது. ஏன்னா அந்த சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய ஒரு பொறி, பரம்பொருளினுடைய ஒரு பொறியாக நம்முள் இருப்பதுதான் சைக்கிக் பீயிங். அதுதான் நம்மளுடைய எஜமானனாக இருக்கின்றது. இஸ் a மாஸ்டர் ஆஃப் அவர் பீயிங். இது குறித்த ஒரு அவேர்னஸ் வந்த பிறகு நம்ம வந்து நாம் தான் எல்லாம் செய்கிறோம், நான் செய்கின்றேன் சொல்றோம். நான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஈகோ தான் நம்ம சொல்றோம். நம்ம ஒன்ஸ் அந்த ஈகோவுக்கு போல சைக்கிக் பீயிங் தான் நமக்குள்ள இருக்கு, அதுதான் செய்து எல்லாத்தையும் செய்யுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா, எனக்கு என்ன எது வந்து கட்டி ஆளுகின்றது அப்படின்னா என்னுடைய சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு ரியலைசேஷன். அது வெறும் அவேர்னஸ்னா மென்டல் லெவல்ல இருந்தா பத்தாது. சித்தியாக ஒருவர் இந்த உணர்வு நிலையை அடையணும், சித்தியாக அடையணும். இதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதைத்தான் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அறியாமையில் இருக்கிறோம், கம்ப்ளீட் அறியாமையில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு நாளைக்கு ஞானம் பிறந்து விடுகின்றது. அது இதை வந்து மதர் வந்து எத்துடன் ஒப்பிடுகின்றார்கள் என்றால், இந்த அடைகாத்து இருக்கும் முட்டை திடீர்னு அதுலேருந்து வந்து முட்டை உடைத்து கொண்டு அதுலேருந்து ஒரு நம்ம அந்த கோழி குஞ்சு வருகின்றது. முட்டையா இருக்கிற வரைக்கும் அந்த முட்டைன்னு தான் பார்க்குறோம். the moment it comes out we see a bird. இதுதான் ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் அந்த ப்ரீவியஸா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. முட்டைக்கும் கோழிக்கும் பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தமே இருக்காது. அதுதான் ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ். நம்மளுடைய ப்ரீவியஸ் நேச்சருக்கும் ஒன்ஸ் இதை ரியலைஸ் பண்ண பிறகு இருக்கக்கூடிய நேச்சருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒன்ஸ் அந்த ரியலைசேஷன், அந்த சித்தி ஒருவருக்கு கிட்டிடுச்சு அப்படின்னா, அவரு நமக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி மாறிவிடுகின்றார் என்றார், அந்த இறை சக்தி செயல்படும் ஒரு வழி அமைப்பாக அவர் மாறிவிடுகின்றார். he becomes a channel of the divine சக்தி. ஒன்ஸ் அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னா he becomes a channel of the divine சக்தி. அது டிவைன் சக்தி தான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவருக்கு வந்துடும். அதனுடைய அந்த இறை சக்தியினுடைய வழி நடத்துதலின் பேர் தான் அவருடைய செயல்பாடு அமைந்துவிடும். அது எல்லாமே ஒளி பொருந்திய நிலையில தான் இருக்கும். அந்த இறை சக்தியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து உன்னதமாக இருக்கும். நம்முடைய அறியாமையில் இருக்கும் வைட்டல் ஈகோ அதன் அடிப்படையில் இருக்காது. எல்லாமே ஒளி பொருந்திய நிலையில இருக்கும். அடுத்தது என்னன்னா அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பிரஜை, நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனுடைய ஒரு உண்மைக்கும் இடையில வந்து ஒரு திரை இருக்கின்றது. நம்மளுடைய புற இயல்புக்கும் நம்மளுடைய ரியல் நேச்சர், ரியல் ட்ரூ செல்ஃபுக்கும் இடையில ஒரு திரை இருக்கின்றது, சோல் ரியாலிட்டி. இந்த செப்பரேஷன், இந்த திரையை வந்து ஒருவர் விளக்கணும் அப்படிங்கிறார். இது ஒண்ணு. இரண்டாவது, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் எவ்வாறு நினைக்கின்றான், அந்த எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பரம்பொருள் என்னுடைய ஒரு அங்கமாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை நினைப்பது கிடையாது. தான் வந்து ஒரு செப்பரேட் அமைப்பு அப்படின்னு நினைக்கிறான். உண்மை எது அப்படின்னா, ஏன்னா ஒரு எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பரம்பொருள், அதுலேருந்து அவன் தனித்து காணப்படுகின்றான். எப்படி உணர்றோம்? நம்ம ஒரு இண்டிவிஜுவலி நம்ம ரிமோட்டா தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா எது உண்மை அப்படின்னா, we are one with the omnipresent reality. எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருளினுடன் நம்ம வேறுபட்டவர்களே கிடையாது. we are one with it. இது ஒரு சித்தி, இது ஒரு ரியலைசேஷன். ஏன்னா அந்த omnipresent reality அப்படிங்கிறது இயற்கை முழுவதும் இருக்கின்றது, இயற்கையை தாண்டியும் இருக்கின்றது.
இது நேச்சுரலி இந்த ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா நம்ம வந்து வி பிகம் ஒன் வித் அதர்ஸ். இது வந்து இது வந்து அகைன் இட் இஸ் அ காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இந்த உணர்வு நிலையை அடைதல். அடுத்தது போகலாம். But the last division to be removed is the division between this nature, the nature we are in, and the supernature, which is the self-power of the divine existence. The Supreme Shakti or supernature can work through us and we can be aware of her workings. But it is then by a modification of her light and power so that it can be received and assimilated by the inferior nature of the mind, life, and body. But this is not enough. There should be an entire remolding of our nature into a way and power of the divine supernature. The integration of our being cannot be complete unless there is this transformation of the dynamic action. அடுத்தது An eternal truth consciousness that is supramental must possess us and sublimate, that is, elevate all our natural modes into its own modes of being, knowledge, and action. A spontaneous truth awareness, truth will, truth feeling, truth movement, truth action can then become the integral law of our nature. End of book 2, part 1. தேங்க்யூ. ஸோ பகவான் வந்து ஃபைனலாக சொல்கிறார், நம்ம நிறைய தீர்வுகளை பார்த்தோம். மென்டல் கண்ட்ரோல் வந்து தேவைதான், ப்ராக்டிக்கலாக அது தேவைதான். ஆனால் ரியல் சொல்யூஷன் தராது. ஸோ நாம் இப்போ இருக்கிற நிலையில் சாத்விக் நேச்சரை பின்பற்றி நம்ம சிறந்த முறையில் வாழ முடியும். இப்போதைக்கு அதுதான் முடியும். இருந்தாலும் அதுவும் வந்து நிரந்தர தீர்வு வராது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அபவுட் ராங் அண்ட் ஈவில், இது வந்து நாலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ஸில் இருக்குது, இக்னோரன்ஸில் இருக்குது. இக்னோரன்ஸ் எதனால வருது அப்படின்னா டிவைடட் கான்ஷியஸ்னஸில் இருக்குது. கான்ஷியஸ்னஸ் வந்து டிவைடடாக இருக்குது. ஸோ சொல்யூஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டிவைடட் கான்ஷியஸ்னஸை பிரிவுபட்ட உணர்வு நிலையை ஒருமை ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம மாறணும். அதுதான் சொல்யூஷன். ஒன்னஸ் இன் கான்ஷியஸ்னஸ். அதுக்கு என்ன வழி அப்படின்னா ரியல் ஒன்னஸ் அப்படின்னா எப்படி அடைய முடியும் அப்படின்னா ஒன்னஸ் அட் த லெவல் ஆஃப் த சோல். ஆன்மீக ரீதியான ஒருமை தான் ரியல் ஒற்றுமைன்னு பார்த்தோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃபும் மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்ஃபும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டுதல். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபை வந்து ரியலைஸ் பண்றது, செல்ஃப் ரியலைசேஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் சைக்கிக் பீயிங். செகண்ட் ஸ்டெப் வந்து ரியலைசேஷன் ஆஃப் தி இட்டர்னல் செல்ஃப், தட் இஸ் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இட்டர்னல் செல்ஃப். அதை வந்து ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா மற்றவர்களும் நாமும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன். தேர்ட் ஸ்டெப் வந்து டிரான்சென்டன், எல்லாத்தையும் கடந்திருக்கக்கூடிய அந்த டிவைன், அதுதான் வந்து நமக்குள்ளேயும் இருக்கு, எங்கும் பரவி இருக்கின்றது, எல்லாத்தையும் இருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு அவேர்னஸ் தேர்ட் ஸ்டெப் சொல்றாரு. இது மாத்திரம் பத்தாது, நம்ம சைக்கிக் பீயிங் வந்து வழி நடத்தும் பொழுது நம்ம வந்து எப்படி மாறிடுவோம் அப்படின்னா இந்த இறைசக்தியினுடைய சேனலா மாறிடுவோம் அப்படிங்கிறாரு. ஸோ நேச்சுரலா நம்மளுடைய எல்லாமே சரியான முறையில இருக்கும், ஈகோயிஸ்டிக்கா இருக்காது, லைட் அண்ட் ட்ரூத் அதுபடி செயல்படுவோம். இப்போ நம்ம வந்து அந்த எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருள், அதனிலிருந்து நாம் தனித்திருக்கும் அமைப்பு கிடையாது. we are not remote from the divine existence அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னா we are part of the divine existence. அந்த ஒரு ரியலைசேஷனை அடைதல். இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த சுப்ரீம் சக்தி, இந்த இதுதான் வந்து பகவான் என்ன சொல்றார், இந்த லாஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறார். இந்த லாஸ்ட் டிவிஷன் எப்போ போகும் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங்க்கும் உள்ள இருக்கிற சோல் ரியாலிட்டி இருக்கும், வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் ரியாலிட்டிக்கும் இடையில உள்ள கேப்பை நம்ம ரிமூவ் பண்ண பாத்திரம் பத்தாது, எங்கும் பரவி வியாபித்துள்ள அந்த பரம்பொருளினுடைய உணர்வு நிலையுடன் நம்ம ஒன்று கலக்கணும் அப்படிங்கிறார். இந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி
எங்கும் இருக்கின்றது. இன் நேச்சர், அபவ் நேச்சர். we should become one with that. இந்த கேப்பை இது பண்ணணும் அப்படிங்கிறார். எப்ப வந்து இறுதியாக நம்ம வந்து எல்லா விதமான பிரிவும் போகும் அப்படின்னா, நம்முடைய நேச்சர், நாம இருக்கக்கூடிய நிலை, அதுவும் சூப்பர் நேச்சர். சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பிரகிருத்திலேயே பகவான் வந்து 2 விதமான பிரகிருத்தியை சொல்றாரு. ஒண்ணு வந்து நம்ம இருக்கக்கூடிய பிரகிருதி வந்து அபார பிரகிருதி அப்படிங்கிறார் பகவான். அதுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பிரகிருத்தியை வந்து பரா பிரகிருதி அப்படிங்கிறார், சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறாரு. சம்திங் அபவ். எல்லாம் ஒரே ஆஸ்பெக்ட் தான், டிவைன் ஆஸ்பெக்ட் தான். இந்த சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அதுதான் வந்து ரியல் பவர், செல்ஃப் பவர். சுப்ரீம் சக்தின்னு சொல்றோமே, அதுதான் வந்து சூப்பர் நேச்சர். சுப்ரீம் சக்தி அதுதான் சூப்பர் நேச்சர். கீழே இருக்கக்கூடிய லோவர் நேச்சர்னுடைய ஹையர் பார்ட் அதுதான் சூப்பர் நேச்சர். அது வந்து நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். இட் கேன் ஒர்க் த்ரூ அஸ் அண்ட் வி கேன் பி அவேர் ஆஃப் அவர் ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிறார். ஆனா அது நேரடியா நம்ம மூலமா வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து இன்ஃபினிட் ஸ்கேல். சூப்பர் நேச்சர் அப்படிங்கிற டிவைன் பவர் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டா ஒர்க் பண்ணக்கூடியது. பிரபஞ்சத்தையே அது அது அதுக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னா எப்படி ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட அது வந்து கம்ப்ளீட்டா வேலை செய்ய முடியும்? அதை வந்து சரியான முறையில நம்ம வந்து மாடிஃபை பண்ணி, மனித இயல்பு, மனிதனுடைய நேச்சருக்கு தகுந்த மனிதனுடைய அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மாடிஃபைடு ஃபார்ம்ல தான் நமக்குள்ள வேலை செய்ய முடியும். அது இட் இஸ் தென் பை மாடிஃபிகேஷன் ஆஃப் அவர் லைட் அண்ட் பவர், so that it can be received and assimilated by the inferior nature of mind and life and body. இதுதான் இன்டெக்ரல் யோகா. சூப்ராமெண்டல் பவரை நம்முடைய மனம், வாழ்வு, உடலின் மூலமாக செயல்படுத்துவது மூலமாகத்தான் இங்க இறை வாழ்வு சாத்தியம், தெய்வ இந்த டிவைன் லைஃப் சாத்தியம். இதுதான் இன்டெக்ரல் யோகா. சுப்ரீம் சக்தியோட இரண்டரை கலந்து அங்கேயே தங்கி விடுவது பாரம்பரிய யோகத்துல கடைபிடிக்கக்கூடிய வழி. ஏன்னா அந்த சூப்பர் நேச்சர் இங்க கீழே இறக்கி செயல்பட வைக்கிறதுங்கிறது கடினம். எல்லாரும் அதை கண்டுபிடிச்சவங்க என்ன ஆயிடுவாங்க, அதோட இரண்டரை கலந்து விடுவார்கள், அதே நிலையில் தங்கி விடுவார்கள். இங்க பகவான் என்ன சொல்றாரு, அதை நம்ம கீழே இறக்கி கொண்டு வரலாம், கொண்டு வந்து அதை நம்ம மாடிஃபை பண்ணலாம், நமக்கு தகுந்த மாதிரி அதை கீழே இறக்கி நம்மளுடைய உடல் மனம் வாழ்வை அதற்கு இணங்கி செயல்படுவது மாதிரி நம்ம செயல்பட முடியும் என்ற ஸ்ரீ அன்னையும் பகவான் அரவிந்தரும் அவருடைய யோகம் வந்து இதை நோக்கித்தான் இருந்தது. மாடிஃபிகேஷன் ஆஃப் அவர் லைட் அண்ட் பவர் so that it can be received and assimilated by the inferior nature of the mind and life and body. ஆனா இது மாத்திரம் போதுமா அப்படின்னா பத்தாது. அந்த சக்தியை கீழே இறக்கினா மாத்திரம் பத்தாது. நம்மளுடைய நேச்சரை வந்து கம்ப்ளீட்டா வந்து புதிய வார்ப்புல, புதிய உருவில் நம்ம அமைக்கணும். என்டையர் ரீமோல்டிங் ஆஃப் அவர் நேச்சர் இன்டு அ வே அண்ட் பவர் ஆஃப் த டிவைன் சூப்பர் நேச்சர். அந்த இறைத்தன்மை, இறையம்சம், அதாவது லைஃப் டிவைனா மாற்றணும் அப்படின்னா இப்படி செஞ்சாதான் முடியும். earthly life becomes a life divine சொல்றாரு. எப்படி சாத்தியம் அப்படின்னா இப்படிதான் சாத்தியம். என்டையர் ரீமோல்டிங் ஆஃப் அவர் நேச்சர் இன்டு அ வே அண்ட் பவர் ஆஃப் த டிவைன் சூப்பர் நேச்சர். ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் வந்து அந்த பரம்பொருளினுடைய நேச்சர்னுடன் இரண்டரை கலக்க முடியும், அந்த கான்சியஸ்னஸ் வந்து எப்படி ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னா இந்த முழு திருவுரு மாற்றம், நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இந்த முழு திருவுரு மாற்றம் நடக்காம இது சாத்தியம் இல்லை. தி இன்டகிரேஷன் ஆஃப் அவர் பீயிங் cannot be complete unless there is this transformation of the dynamic action அப்படிங்கிறார். ஸோ இது அடுத்த ஃபைனல் ஸ்டெப். அப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மனம், உடல், வாழ்வு இது மூன்றையுமே அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் வழி நடத்தும். அது என்ன செய்யும்? இட் வில் சப்ளிமேட் ஆல் அவர் நேச்சுரல் மோட்ஸ் இன்டு இட்ஸ் ஓன் மோட்ஸ் ஆஃப் பீயிங். இப்போ நம்மளுடைய நிலை வந்து ஒரு கீழ்நிலையில செயல்படுறோம், அதை வந்து உயர்நிலைக்கு அது உயர்த்தும். உயர் ஞானம், உயர் செயல்பாடு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம உயர்த்தப்படுவோம். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்?
எல்லாமே ஸ்பான்டேனியஸா ட்ரூத் அவேர்னஸ் வந்துடும். ரியல் ட்ரூத், அந்த அப்சல்யூட் ட்ரூத் என்னவோ அது கொடுத்த அவேர்னஸ். நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ட்ரூத் வில்லா இருக்கும். உண்மையினுடைய சங்கல்பத்தில் செயல்படுவோம். நம்முடைய உணர்வுகள்லாம் உண்மையினுடைய உணர்வுகளாக இருக்கும், ட்ரூத் ஃபீலிங்கா இருக்கும். இயக்கங்கள் எல்லாம் உண்மையினுடைய இயக்கங்களாக இருக்கும், ட்ரூத் மூவ்மெண்ட். செயல்பாடுகளும் உண்மையினுடைய செயல்பாடுகளாக இருக்கும், ட்ரூத் ஆக்ஷன். இதெல்லாம் வந்து கேன் தென் பிகம் த இன்டெகிரல் லா ஆஃப் அவர் நேச்சர் அப்படிங்கிறார். நம்மளுடைய இயல்பினுடைய ஒரு ஒருமித்த விதியாக, ஒருங்கிணைந்த விதியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றார். ஸோ திஸ் இஸ் எ ரியல் சொல்யூஷன். அப்கோர்ஸ் இதை பகவானே சொல்றார், இது இந்த மனிதன் தற்பொழுது இருக்க நிலையில இது அடைவது கஷ்டம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூ ஷுட் பிகம் இந்த சைக்கிக் கான்சியஸ்னஸ். அதை அடைவது முதல் ஸ்டெப். அதுல ஒரு மனிதன் தொடர்ந்து ஈடுபட்டாலே நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேட்கலாம், இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் மனிதனால சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஒருவர் 80 வயது ஆகிவிட்டது. ஒருவர் அவர் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் கேட்கின்றார், எனக்கு வந்து 80 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு, இனிமேலாம் போய் நான் இந்த யோகத்தை செய்ய முடியுமா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னால வந்து அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். பகவான் கேட்கிறாரு, வை நாட் அப்படின்னு கேட்கிறாரு. நீ ஆரம்பிக்கிறது எதுவுமே வீணா போகாது அப்படிங்கிறாரு. உன்னுடைய இந்த முயற்சி வந்து இந்த வாழ்வினுடன் முடிவது அல்ல, தொடர்ந்து பிறவிதோறும் வந்துகிட்டே இருக்கும். யூ ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறார். நத்திங் இஸ் லேட் அப்படிங்கிறார். எல்லாம் ஏன்னா இது வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரு பிறவியில மாத்திரம், ஒரு பிறவியுடன் ஒரு மனித வாழ்வுடன் முடிவடைவது இல்லை. இதோடைய ஒரு நம்ம ஆரம்பிக்கிற முயற்சிகள்லாம் தொடர்ந்து நம்ம அதனுடைய பலன் வந்து கிட்டிக்கொண்டே இருக்கும். அதனால பகவான் சொல்றக்கூடிய வழிகள்லாம் வந்து ஒரு நெடிய பயணமாக இருந்தாலும் கூட இப்பொழுது என்ன நம்ம செய்யறோமோ அவ்வளவும் வந்து நமக்கு பயனை அளிக்கும். முன்னேற்ற பாதையில் தான் நம்மள போய்கொண்டே இருப்போம். எப்போ முன்னேற்றம் இறுதி நிலையை அடைவோம் அப்படிங்கிறது that is left to the mother and Sri Aurobindo. ஸோ நம்ம இதோட நம்ம வந்து இந்த புக் 2ல பார்ட் 1 முடியுது. ஸோ அடுத்த செஷன்லேருந்து நம்ம பார்ட் 2க்கு நம்ம உள்ளே செல்லலாம்.